ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அவ்வப்போது பல இடங்களில் விட்டுவிட்டு மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உட்பட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதேபோல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, இன்று டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா? சென்னையில மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலா. அது மட்டும் இல்லாமல் தென்கோடி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களையும் இன்று ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா உள் மாவட்டங்கள்ல இன்றைக்கு பரவலாக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளிலிருந்து மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாளை 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல மிதமான மழை தான் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகாக ஏதேனும் சலனம் உருவாகி வரும் பட்சத்துலதான் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாலா. விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.